सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம விஷாரத் பூர்வார்த்தில் தமிழில் இம்பார்ட்டன்ட் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தான் பார்க்க போகிறோம். இது திருச்சி சபா சென்னை சபா ரெண்டுக்குமே பொருந்தும். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு பிரித்து போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டு நான் போட்டிருக்கேன், இதை நல்லா பார்த்துக்கங்க. अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. ஃபர்ஸ்ட் ஒன், மனிதர் மனிதம் மறந்தது கண்டு அப்படின்னு இடம் சுட்டி பொருள் விளக்கம் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா இடம் அப்படின்னு போட்டு இவ்வரிகள் அமரவேதனை என்னும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது, இதனை வள்ளிக்கண்ணன் என்பவர் இயற்றியுள்ளார் அப்படின்னு எழுதிக்கங்க இடம்னு போட்டு. நெக்ஸ்ட் பொருள். பொருளுக்கு காந்தியடிகள் அகிம்சையை ஆயுதமாக கொண்டு போராடி வென்றார். அவர் அமைதியான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர். ஆனால் இன்று நம் இந்தியாவில் மக்கள் சத்தியத்தை மறந்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் அவர்களின் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. மக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் மற்றும் கொல்லவும் செய்கிறார்கள். நம் நாட்டில் போர்வெறி, நரித்தனம் ஆகியவை குடியிருக்கின்றன. இதை கண்டு காந்தியடிகளின் இதயம் கக்குது ரத்தம்னு சொல்லி பொருளை எழுதி முடிச்சிருங்க. செகண்டு, காந்தியடிகளின் இதயம் மீண்டும் கக்குது ரத்தம் அப்படின்னு கேட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான இடம் சுட்டி பொருள் விளக்கத்தை எழுதிடுங்க. தேர்டு, இப்பொழுதும் நாமே நடப்பதா கூடாது, பாதையை நடக்கச் சொல் அப்படின்னு கேட்டிருந்தா இடம்னு போட்டு இவ்வரிகள் பாத யாத்திரை என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது, இதனை இயற்றியவர் அப்துல் ரஹ்மான் ஆவார் அப்படின்னு எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் பொருள் அப்படின்னு போட்டு நாம் விடுதலை அடைந்து விட்டோம், இனியும் இப்பொழுதும் நாமே நடப்பதா கூடாது, இனி பாதையை நடக்கச் சொல்வோம், நமக்கு பசிக்கும்போது கடந்து வந்த பாதைகளின் சுவடுகளை உண்போம் என்றால் நாம் செய்வது தவறாகும். நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஏனெனில் பாதையில் உள்ள கூரிய கற்கள் நம்மை பதம் பார்க்க கூடும் அப்படின்னு போட்டு எழுதிடுங்க. இதுதான் பொருள். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இல்லாத ஊருக்கு போகாத வழியை அறியாத மக்களிடம் புரியாதபடி சொல்லி வைக்கும் சத்திய வாக்கு அப்படின்னு கேட்டிருந்தா இதுக்கு இடம் எப்படி எழுதணும்னா இவ்வரிகள் தேர்தல் வாக்குறுதி என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது, இதனை இயற்றியவர் மு. வை. அரவிந்தன் ஆவார். நெக்ஸ்ட் இதுக்கான பொருள். தேர்தல் வரும்போது வேட்பாளர்கள் வருகிறார்கள், அவர்கள் ஏதேதோ வாக்குறுதி அளித்து மக்களின் வாக்கை பெறுகிறார்கள், பின் அந்த வாக்குறுதியை மறந்து விடுகிறார்கள். இது இல்லாத ஊருக்கு போகாத வழியை சொல்வது போல் ஆகும். மக்களும் ஏமாந்தவர்களாக இருப்பதால் சரியாக புரிந்து கொள்ளாமல் வாக்களிக்கிறார்கள்னு போட்டு முடிச்சிடுங்க. ஃபிஃப்த்து, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எப்படி எழுதணும்னா இடம் இவ்வரிகள் பாரத சமுதாயம் என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது, இதனை இயற்றியவர் பாரதியார் ஆவார் அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் பொருள். இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றாலும் அது மிக பெரிய தவறாகும், அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நாம் இந்த உலகத்தையே அழித்து விடுவோம் அப்படின்னு எழுதுங்க பொருளுக்கு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த், ஆண்டவன் சற்றே
அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு இடம்னு போட்டு இவ்வரிகள் நீ மணி நான் ஒளி என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் ஆவார் அப்படின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் பொருள். இறைவனிடம் அனுபவத்தால் தான் அனைத்தையும் உணர முடியும் என்றால் நீ எதற்கு என்று கேட்டேன். உடனே இறைவன் என் அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்று கூறினான் அப்படின்னு பொருள் எழுதிட்டு சிறப்புன்னு போட்டு எளிய பாடலில் உயர்ந்த கருத்தை கவியரசு கண்ணதாசன் கூறியுள்ளார் அப்படின்னு எழுதிக்கங்க. 7th வறுமை என்பது யாதென கேட்டேன் வாடிப்பாரென இறைவன் பணித்தான் அப்படின்னு கேட்டிருந்தா இதுக்கு இடம் எப்படி எழுதணும்னா இவ்வரிகள் நீ மணி நான் ஒளி என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கொஸ்டினுக்கான இதை தான் இதையும் எழுத போகிறோம். இதனை இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் ஆவார். இடம் மட்டும் இது மாதிரி எழுதணும். பொருள். கவிஞர் இறைவனிடம் வறுமை என்றால் என்ன என்று கேட்டார். இறைவன் வறுமை பற்றி விளக்குவார் என்று கவிஞர் நினைத்தார். ஆனால் இறைவன் வறுமை வார்த்தையால் சொல்லி விளக்குவது அல்ல. வாடி பார்த்தால்தான் வறுமை என்னவென்று புரியும். எனவே வாடி பார்த்து அறிந்து கொள் என்றார். சிறப்பு. சிறப்புக்கும் இதே போட்டுருங்க. எளிய பாடலில் உயர்ந்த கருத்தை கவிஞர் கண்ணதாசன் கூறியுள்ளார்னு போட்டு முடிங்க. 8th புழுதியை துடைத்தேன் என்றாய் மீண்டும் நீ புணர்ந்தாய் என்னை அப்படின்னு வந்தா இடம்னு போட்டு இவ்வரிகள் தென்றல் என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார் அப்படின்னு இடத்துக்கு எழுதுங்க. நெக்ஸ்ட் பொருள். கவிஞர் கவிதை எழுதி கொண்டிருந்தார். அப்போது தென்றல் காற்று வீசியது. காற்றின் காரணமாக காகிதங்கள் பறந்தன. கவிஞர் தென்றலிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். அதற்கு தென்றல் புழுதியை துடைத்தேன் என்று சொன்னது. பிறகு மீண்டும் அவர் மீது மென்மையாக வீசியதுன்னு எழுதுங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இடம் சுட்டி பொருள் விளக்கம்லாம். 9th கவிதை குழந்தைக்கு இவர்கள் கசாயம் தயாரிக்கிறார்கள் அப்படின்னு கொடுத்திருந்தா இடம்னு போட்டு இவ்வரிகள் ஒரு விமர்சனம் நடக்கிறது என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதை இயற்றியவர் கவிஞர் சக்தி கனல் ஆவார் அப்படின்னு போட்டுட்டு பொருளுக்கு இன்று மக்கள் ஆங்கில மொழிக்கே முக்கியத்துவம் தருகிறார்கள். ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் தமிழ் பேசுகிறார்கள். இவர்கள் தமிழ் கவிஞர்களின் கவிதையை விமர்சனம் செய்கிறார்கள். தமிழ் கவிதையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவர்கள் தாறுமாறாக விமர்சனம் செய்கிறார்கள். இவர்களால் தமிழ் கவிதை அழிந்து போகும் அபாயம் இருக்கிறது அப்படின்னு பொருள் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் 10th நாமர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படின்னு கொடுத்திருந்தா இடம்னு போட்டு இவ்வரிகள் திருநாவுக்கரசர் பாடிய பாடலின் வரிகள் அப்படின்னு போட்டுக்கங்க. பொருள் நாங்கள் சிவனையே தெய்வமாக கொண்டு விட்டோம். எனவே எங்களுக்கு வேறு தலைவனும் இல்லை. நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்ட குடிமக்கள் இல்லை. சிவனே எங்களை காப்பவர். அதனால் நாங்கள் யமனை பார்த்து பயப்படுவது இல்லை அப்படின்னு எழுதுங்க. இதே தான் 10th இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு கொடுத்திருந்தா இதே எழுதுங்க. இப்படி கேட்டாலும் 9th கொஸ்டினோட இடம் சுட்டி பொருள் விளக்கமே எழுதுங்க. 11th ஒருவர் தோற்பினும் தோற்பதும் குடியே அப்படின்னு கேட்டிருந்தா இடம்னு போட்டு இவ்வரிகள் புறநானூற்றில் இடம்பெற்ற ஒரு செய்யுளில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது.
இதில் சேக்கிழார் என்னும் புலவர் சேரன் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி ஆகியோரை பார்த்து கூறியது. பொருள்: நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி ஆகிய நீங்கள் இருவரும் ஒரே சேர குலத்தை சேர்ந்தவர்கள். இருவரும் இன்று சண்டையிடத் தயாராக இருக்கிறீர்கள். இருவரில் எவர் தோற்றாலும் தோற்பது சேரக்குலமே. இருவரும் வெற்றி பெறுவது நடவாத காரியம் அப்படின்னு இதோட பொருளை எழுதுங்க. 12th கடமையைச் செய், பலனை எதிர்பார்க்காதே. இடம்: இவ்வரிகள் குருச்சேத்திரம் என்னும் கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதனை இயற்றியவர் வ. தருமு ஔருப் சிவராம் ஆவார். பொருள்: கலியுகத்தில் கண்ணன் என்னும் பெயர் கொண்ட ஒரு சுயநலமிக்க முதலாளி தொழிலாளிகளை பார்த்து கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பார்க்காதீர்கள் என்று கூறி ஏமாற்ற பார்த்தான். அவனுக்கு கல்லடி தண்டனை வழங்கப்பட்டது. இதோட செகண்ட் பார்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இதெல்லாம் எகைன் அண்ட் எகைன் கேட்டது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. बहुत बहुत धन्यवाद. Yeah.